இல்ல கரெக்டா யூஸ் ஆர்ஜே பண்ணிட்டாங்க. பாலாஜி கரெக்டா வந்து ப்ரமோஷன் பண்ண ஈவென்ட் எல்லாம் அண்ணன் பேரை யூஸ் பண்ணிட்டான்டா அட்டென்ஷன்ல. அதே மாதிரி இந்த கதையை விஜய் எல்லா ஈவெண்ட்லயுமே சார்ட்ட தான் சொன்னேன். கேரளால போனா உங்களுக்கு இன்னும் வந்து சிஎம் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கும் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஆர்ஜே பாலாஜி கரெக்டா பொசிஷன் பண்ண அவனுக்கு தெளிவா தெரியும் இந்த கேங் கிட்ட இருந்து என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் உசாரு, அவனுக்கு இந்த படத்தை ஹிட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அவனுக்கு சூர்யாவுக்கு அது ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ அது அவன் பிரச்சனை. நான் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல இது வச்சிருக்கேன், கால் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது பொசிஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட் ஆரம்பிக்கிறதுலயும் சரி, என்ஓசி வாங்குறதுலயும் சரி கரெக்டா பண்ணிட்டான் முறவாசன். அந்த படத்து மேல ஒரு சிம்பத்தி வேற இருந்துச்சு சையத் ப்ரோ. என்ன சிம்பத்தினா, ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா முன்னாடி நாள் வீடியோ போட்டுருப்பான். ஆமா அதுதான் bro, அவன் அழுதது அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பார்த்தவா இதுவாயிடுச்சு. பங்காளி மொத்தமும் கடன் லாரியில எழுதிட்டு வந்தாங்க. சரி போய் பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் ஆனா விஜயண்ணன் சொன்ன பிரச்சனை கதைன்னு வேற அந்த சொன்னாங்க. சூர்யா போட்ட போஸ்ட்ல எல்லாருமே நம்ம பசங்க தான்டா. கோட் பண்ணது, படம் அப்ரிசியேட் பண்ணது, படம் வெயிட் பண்றேன்னு சொன்ன இது நம்பி போய் முதுகு குத்து வாங்குறதுல மூத்த குடி இந்த ஃபேமிலி. ஆனா அப்படியே கலெக்ஷன் வந்து இந்த அமாவாசை மாதிரி அந்த அமைதி பட சத்யராஜ் மாதிரி தான். அப்படியே 200 250 போக அப்படியே அவனுங்க டோனே மாறுது. நாங்க தான் வந்து நம்ம திண்ணைய பிடிச்சி நடந்தப்போ நம்ம சுண்ணிய பிடிச்சி நடந்துட்டு இந்த பேச்சாளா பாரு இந்த ஐயர்ன்றது என்னென்ன பேச்சு இவங்க பேசுறாங்க. இந்த கவுண்டமணிக்கு ஒரு லாட்டரி சீட்ல கிடைச்சோன்னே இந்த ரோடு என்ன வேலை, இந்த தெரு ஏதோ ஒண்ணு நான் வாங்கணுமே, அந்த அளவுக்கு அவனுங்க இருக்கானுங்க. அவங்கதான் ஒரு போட்டோ அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்துட்டு 4 போட்டோக்கு மாலையை போட்டு அது எப்படி இருக்காங்கன்னா, சீமானுக்கு திடீர்னு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிச்சுன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கானுங்க. இதை ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலா வந்து சூர்யா கூட ஒரு படம் இட்டு கொடுத்துருவான், ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்காது. அதனால அம்பாசமுத்திரத்துல ஜெயிச்சு உள்ள வர போறாராம், கேள்வி மேல கேள்வி கேட்க வெறியோட இருக்காரு ப்ரோ. சேது ப்ரோ 3 வேளை ஜிம்முக்கு போறாராம், அவ்வளவு வெட்டில இருக்காரு. அடுத்த பாப்பாக்கு ரெடி பண்ணிருப்பாரு. அதான் சீர் குடுக்கிறதுக்கு திமுக காரங்க இருக்காங்களே, அதுவும் அந்த மேல தளத்தோட போய் சீர் குடுக்குறானுங்க. நானும் அப்படி பார்த்தது இல்லை எங்கேயும். 100 கோடின்றது சீச்சின்னு போச்சு போயிடா. கொடுங்க ஊர் பக்கம் கொடுப்பாங்க, தாய் மாமா சீர்லாம் படத்துல எல்லாம் பார்த்தது இல்ல. வண்டி மாடி 8 வச்சு அதாவது படத்துல இந்த மாதிரி நான் பண்றாங்கன்னு பாத்துருக்கேன் சரி ப்ரோ. பட் நிஜமா இன்னமும் நடைமுறை இருக்கதானே ப்ரோ. அது வந்து ஃபங்க்ஷன்ல நம்ம செப்டம்பர் 20 பார்க்க போறோம். ஆமா செப்டம்பர் 20 நம்ம பாத்துருவோம். சச்சினே சீரு வருதோ இல்லையோ பாத்துக்க. இப்பெல்லாம் தெளிவா வந்துரும். சச்சினே என்ன எல்லாம் தயாராயிட்டியா? மெதுவா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு சரி ப்ரோ. அதனாலதான் பேசா வர முடியும். கல்யாண சாமான்லாம் ரெடியா? கல்யாண சாப்பாடா? சாமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. மனதளவுல தயாராயிட்டியா? கேட்கல, வேற எதை கேக்குறாரு அவரு. என்னன்னு தெரியல. அதுதான்டா கேட்டேன். அண்ணன் போய் தப்பா பேசுற, அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடிய ஆளா? அண்ணனோட ரெப்புடேஷனே காலி பண்ற எக்ஸ்பைரி நீங்க, தப்புடா. யாருக்கு ரெப்புடேஷன் இருக்கு? நேராவே கேட்டிருக்கலாம், விளக்கெல்லாம் தயாராயிட்டு. இல்ல சுரேந்தர் ப்ரோ, நான் சொல்றது ட்விட்டர்ல இருக்க சையத் ப்ரோக்கு, வாட்ஸ்அப்ல பேசுற சையத் ப்ரோக்கு இல்ல. ஓகேவா? நேராவே கேட்டிருக்கலாம், விளக்கெல்லாம் தயார் பண்ணியாச்சான்னு. வாட்ஸ்அப்ல நாங்க என்ன பண்ணிட்டோம், என்ன எவ்வளவு கண்ணியமா உங்களை எல்லாம் இது பண்ணிருக்கேன், வழிநடத்திட்டு இருக்கான். அதானே எங்களெல்லாம் ஏதாவது கேட்டா தயார்படுத்திட்டு இருக்கான் அவங்கள எல்லாம். இல்ல நம்மள ஏதாவது கேட்டா திருவிளையாட படத்துல தனுஷ் திரும்பி போட்டோ காட்டுவோம், இல்ல இவருதான் எங்க பாஸ், எல்லாரும் காட்டிடுவோம் இவருதான் எங்க குழு தலைவர். எதுவா இருந்தாலும் இங்க இவரை கேட்டுக்கோங்க. இந்த இது கவனிச்சிருக்கியா, அந்த ஹாஜியார் எல்லாம் பேசுறப்ப இந்த கண்ணியத்திற்குரிய அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க. அவர் தானே இது செய்யது போல நம்மளோட இந்த சாய் அபயங்கர் வந்து தட்டி பறிச்சிருவான்ற பயத்துல இந்த உலகத்துல சூர்யா ஃபேன்ஸ் நீங்க மாசுக்கு போயிட்டு வாங்க.
அல்லா கொல்லாவா அதெல்லாம் வந்துட்டு எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? 1,00,000 ரீலா தெரியுமா? ஏய் சச்சின் அவன் ஏதோ ஃபுல் ஆஃப் பண்ணிடுறான்டா சச்சின். அதான் அவன் உனக்கு என்னடா புரியல எனக்கும். என்னத்தையாவது போட்டு கிண்டி ஓட்டிடுறான்டா. வடக்கன் சைடு வரைக்கும் ரீச் யார்ரா ஆயிருக்கா யாரு அது. யாரு ஏதோ ரீலா சாய் போட்டு சாய்தா சாய் தான். சாயா என்னத்தையாவது கிண்டி ஃபர்ஸ்ட் எனக்கு ஓட்டி அது புரியவே டேய் இல்லை. ஆனா எப்படி அவனோட சவுண்ட் தான் லைஃப் அதிகமா டைம் இருக்கு, லிரிக் எனக்கு செட்டில்மெண்ட்னா என்ன புரியல. தெரியுமா? சூர்யாக்கே போய் இந்த பாட்டு போட்டதான். நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் எங்களுக்கு கிடையாது. பயம் இன்னொரு கிடையாது. விஷயம் என்ன தெரியுமா? அவன் டியூடு
நிலைமையில பெஞ்சனால ஆனா இப்படி உங்களுக்கு வாட்டி வதச்சுச்சுன்னா நவம்பர் டிசம்பர் பேயும் பாப்போம் என்ன நடக்கும். ஏங்க ஏங்க இப்பதாங்க சூரியன் மறைஞ்சிருக்கு மே மாசம். இல்ல 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 சச்சின் சொன்னது கரெக்ட் தான். ஏதாவது ஒரு சைக்கிள்ல அதுவுமே அதோட ப்ரெஷரை வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். அது எங்கேயாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டு வரப்போகுது. ஆனா அது இப்போ இப்போ நம்ம பேசுறதுக்கு கான்ட்ராடிக்டிங்கா ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஓசோன் லேயர் வந்து ஹீல் ஆயிட்டு வருது. ஏன் திமுக காரணங்கள்லாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம நான் இருக்காங்களா? சீரியஸா சூரியன் சொல்றேன். மறைஞ்சிருச்சா? சீரியஸா சொல்றேன். இப்படிதான் சூரியன் வெளியே பேங்கர் மறைஞ்சிருச்சா? சொன்னாரு. சுரேந்தர் பேங்கர் இறங்கிட்டியடா. கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கம்மியாயிடுச்சா என்ன? இல்லையே. இல்ல இப்பதான் அந்த ரிப்போர்ட் நான் பார்த்தேன் ஈவினிங் தான். ஓசோன் லேயர் வந்து ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. இது நான் 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி பார்த்தேன். இல்ல இருக்குங்க. திமுக காரன் வேற இல்ல ஆட்சியில. அவன் ஏதாவது பண்ணிருப்பான் போன ஆட்சியில. அதனால இல்ல ஒரு ஆக்சுவலா அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் அந்த என்ன சொல்றதுன்னா நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெக்னாலஜி சரி பாலிசி சரி நிறைய மாற்றம் கொண்டு வரணும். பேசாம வந்துட்டு நம்ம வந்து ஒரு வீட்டுக்கும் மரக்கன்று நடுறோம். உங்களுக்கு ஏதாவது சலுகை அந்த பட்ஜெட் நீங்க எல்லாரும் ஃபுல்லா பாத்தீங்களான்னு தெரியல. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஏகப்பட்டது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கடா. ஆனா அதெல்லாம் போய் சேர்ந்து அவங்க அவைல் பண்ணி பயனடையணும். அதுக்கான ப்ராப்பர் பிஆர் வேணும் ஆக்சுவலா. ஆர்கானிக் ஃபார்மிங் அதே மாதிரி அந்த இதுக்கும் சரி மீன்வளத்துறை இதுக்கும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப ரீசனபிளா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் தொழில் தொடங்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இந்த இறால் பண்ணை அது இதெல்லாம் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கோப் வந்துட்டு அதுக்கு இருக்குது. அதுக்கு சில மானியங்கள் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா உனக்கு ஆண்டர்பிரனர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு உருவாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கான அந்த சப்சிடி கிடைக்காம அந்த கைடன்ஸ் கிடைக்காம அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸ்ரீநாத் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலமா வந்துட்டு ஒரு பொருளாதார இதை சுழற்சியை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிந்தவரை நான் சொல்றேன். ஏன்னா ஸ்ரீநாத் அதை நல்லா இது பண்ணிருக்காரு. டெஃபினட்டா அது வந்து கரெக்டா அதாவது எலிஜிபிளான ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு தொழில் தொடங்குற ஆட்களுக்கு போய் சென்றடைறதுக்கு தேவையான எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதை கொண்டு வருவார் பாரு அவரு. அதுல நல்ல ஒரு எக்கானமி வந்து இருக்குது. எல்லாரும் ஒரு எக்ஸ்போர்ட்டோட ஸ்கோப் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? வேர்ல்ட்ஸ்லயே பெஸ்ட் ஷ்ரிம்ப்ஸ் அண்ட் லாப்ஸ்டர்ஸ் கிடைக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால்ல தான். அதுலயும் நம்ம ஊரு தாய்லாந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். தாய்லாந்துல அவனுக்கு சாப்பிட்டு போனாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஊர் இதுக்கு டிமாண்ட். ஏன்னா லாப்ஸ்டர் வந்து கொஞ்சம் இங்க வந்து எல்லா இடத்துனாலயும் அஃபோர்ட் பண்ண பிரைஸ் அதிகம். அது அதனால எக்ஸ்போர்ட் இந்த பண்ணுவாங்க. உயிரோட எக்ஸ்போர்ட் பண்ணா ரேட் அதிகம். இல்லங்க அது சொல்லுவானுங்க லைக் வந்து நம்ம ஊர்ல இருக்க வாட்டர் வந்து டிராபிக்கல், அதனால வார்ம் வாட்டரு, அதனால ஃப்ளஷ் நல்லா இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஊர்ல இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன்ல மோஸ்ட் அமெரிக்கன் தான் ஏத்துவானுங்க. ஃப்ரெஷ் வாட்டர் சீல ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும் எடுத்து குடிக்கிறது. ஏன் பண்ற குளு இது ஐஸ் வாட்டர் இது நீ என்ன சொன்ன நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப வந்து இதான் நினைச்சிருக்கேன். வேற என்ன பெஸ்டா இருக்கும். அந்த டெம்பரேச்சர் மாறும். வேற ஏத்துதான் திமுக காரனை எங்கேயாவது ஏத்தி விட்டா நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா? தலைவருக்கு எங்க இருந்து தமிழ்நாட்டுல சால்மன் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. அவருக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவார் போல. இம்போர்ட் பண்ணிக்குவார். இங்க கிடைக்கும் நினைக்கிறேன். சால்மன் கிடைக்குது சச்சின், கிடைக்குது. சால்மன்லாம் இந்தியா கிடைக்குதுடா சச்சின். கிடைக்குது. பேபி மெனுல வேணா பார்க்கலாம் சுரேந்தர் ப்ரோ. நம்ம வீட்டுக்கு வாங்க அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல இருக்கு சச்சின். இருக்கு கிடைக்கும். மார்க்கெட்ல சால்மன் விக்கிறான். பார்த்து சாப்பிடுங்க. திமுக காரன் கடையில சாப்பிடாதீங்க, எதை ஏமாத்தி வைப்பான். அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் தங்குதர, நீ இல்லன்றியா? ஆமா ஆமா ஆமா. தந்தியில வந்துட்டு தாவேகாவுக்கு வந்து 45 போயிருச்சு. 45 என்னது தந்தியில 45 காட்டுப்பா. திமுக 43 முந்திட்டாங்கன்னு அந்த ரெக்கார்ட். அதை விட அந்த ரெக்கார்டிங்க விட எந்த சேனல்ல ப்ரோ கேட்டுட்டே இருப்பான் அவன் வந்து சன் டிவிலே போட்டாங்க ப்ரோ தாவேக்கா தான் அதிகம். ரைட்டு ஓகே அப்படின்னுவான். 10:30 மணி தெரிஞ்சிரும். கவிஞர் வந்து பெரிய பொலிட்டிக்கல் எந்தூசியாஸ்ட். அரவிந்த் ராஜா கிட்ட தான் மறக்க முடியாது. இல்ல திருவள்ளூர் இது திருவள்ளூர் போட்டோ வச்சுட்டு எங்க அண்ணன் இறங்கினா நீங்க எல்லாம் காலிடா அது மாதிரி எவன்டா அதை எடுத்துட்டு வந்தது? செம ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துச்சு ஆக்சுவலா. குமரன் நினைக்கிறேன்.
செல்வம் மே குமரனா 4ல வந்துட்டு நம்ம அந்த தோன்ற குரூப்ல வந்துச்சு தோன்ற அப்படியே குமரன் இங்கிலீஷ் வந்துட்டு ஆப்ல ப்ரோ. போயிட்டானா என்னென்னமோ ஆளை நடந்துச்சு. காணோம். ஆ அழகானாவா போயிட்டார். அவ்வளவு சச் கண்டென்ட் சுரேந்தர் ப்ரோ அன்னைக்கு நம்ம வந்துட்டு வெற்றி கொண்டாட்டத்துல இருந்தனால வந்துட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ நான் இன்னும் நிறைய இருக்குது கண்டதுகளே தோண்ட இருக்கு. தோண்ட இன்னும் நிறைய ஸ்டார்டிங் இருக்குது. பார்த்துட்டு விரும்பி குடிச்சேன் அன்னைக்கு ப்ரோ. ஒரே ஒருத்தன் அழகா மட்டும்தான் காமெடி. வந்துட்டு நம்ம இந்த ஆனா என்ன படம் சச்சின் புதுப்பேட்டை இன்னொன்னு தனுஷ் வந்துட்டு இன்னும் சாரி சொல்லுங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கிறோம். தேர்ட் வீக்கெண்டு நினைக்கிறேன் நேத்து. ஆமா. மறந்துடுவேன். அப்படி இல்லடா, ரொம்ப நேரம் அமைதியா இருக்க முடியாது. கொஞ்சம் கேளுங்க, அது என்னுடைய வியாதி. நீ ம். எக்ஸ்பெரி மாதிரி இருந்து பழகு ஆ கேளு. அப்புறம் வந்து குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு கூவ சொல்கிற உலகம் மாதிரி இருக்குது. என்ன, அது வந்து இன்னும் தேர்ட் வீக்கெண்டு ஜனநாயகன் வந்து போயிருக்கேன், துபாய்க்கு போயிருந்தேன் ஃப்ரெண்டோட ஒன்று போயிருக்கிறேன். டேய் எஃப்டிஎஃப்எஸ்ல கத்துற மாதிரி வந்து கத்திட்டு இருக்காங்கடா. இன்னும் அந்த டைட்டில் கார்டுக்கான அந்த கிரேஸும் அந்த இன்டர்வெல் அந்த இதுக்கான அந்த இது அப்படியே இருக்குது. ஹவுஸ் ஃபுல்லு படம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நான் நினைச்சேன் மூணாவது வீக்கெண்டு